ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 5 மாதங்களும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தது. வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 30வது அதிகாரம் 23 முதல் 25 வாக்குத்தத்தமான இந்த வார்த்தையை நம்ம தியானிப்போம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 30வது அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனம். இதில் 23வது வசனம் பாருங்கள். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். பாருங்கள், எத்தனை நல்ல ஆசீர்வாதம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர்கள் செய்கிற எல்லா தொழிலையும், கையின் பிரயாசத்தையும், நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையையும், நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை தருகிறது தான் நம்முடைய தேவன், இல்லையா? இந்த வசனம் பாருங்கள், இந்த 23வது வசனம். இது சொல்லுகிறது, நிலத்தில் நீ விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையை தருவார். அதாவது நீங்கள் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், என்ன ஒர்க் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் செய்கிற வேலைக்கு, உங்களுடைய சம்பாத்தியத்தின் மேலே கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை, மழையை கட்டளையிடுவார் என்று இதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அடுத்தபடியாக பாருங்கள், நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். உங்களுடைய நீங்கள் உருவாக்குகிற காரியம் விளைச்சலையும் கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே தருவாராம். அது கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும்னு சொல்லுகிறாரு. ஏதோ தீஞ்சு போனதா, சுருங்கி போனதா இல்லாமல் நல்ல ப்ரொடக்ஷன், நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ப்ரொடக்ஷனில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. மேலும் இந்த வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். இந்த வசனம் ஏதோ விவசாயிக்காக எழுதப்பட்டதுன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு என்னெல்லாம் அப்ளிகபிள் இருக்கோ, நம்ம செய்கிற வேலையாக இருக்கலாம், நீங்கள் ஒரு இன்ஜினியரா, டாக்டரா, டீச்சரா, அல்லது ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுகிற ஊழியம் செய்கிற மனிதராக இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய எல்லா எல்லைகளையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானத்தை பெருக்குகிறவராக இருக்கிறார். எல்லா ரீதியிலையும் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய தொழிலை, எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அதுதான் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். மேலும் 24வது வசனம் பாருங்கள். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல பிளெஸ்ஸிங்கு, நல்ல ஈவன் முரத்தினால் தூற்றுக்கூடையினால் தூற்றப்பட்ட கப்பிகள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மீதி இருக்கிற காரியங்கள். கொழுமையும் புஷ்டியும் பசுமையுமான ஆகாரத்துக்கு அப்புறம் இருக்கிற பதரே ருசியுள்ள கப்பிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எண்ட் டு எண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லுகிறார். மேலும் 25வது வசனம். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஜீவ நதி, அவருடைய ஜீவ தண்ணீர் அந்த இடத்துல ஓடுமா. ஒரு தோட்டத்திற்கு தண்ணீர் மிக முக்கியம். எந்த ஒரு செடி கொடிகளுக்கும் தண்ணீர் முக்கியம். இப்படி உங்களுடைய வேலையிலே ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும்படியாக கர்த்தருடைய ஜீவ வாய்க்கால்கள், ஆறுகள் புறப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே கடந்து செல்லும், கடந்து வரும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பாருங்கள், இந்த 23வது வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் விதையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று ஆரம்பிக்கிறார். எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்துடைய குறிப்பு என்னவென்றால், விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத போது அந்த நன்மை உண்டாகும். 22வது வசனத்தை படித்தோன்னா நமக்கு மிக அருமையாக விளங்கும். 22வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதங்கள் துவங்குவதற்கு முன்பாக. ஏசாயா 30:22. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீப்போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும்
நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்ததை விளக்கும்போது கர்த்தர் நிலத்தின் பலனை தருகிறார், கொழுமையும் புஷ்டியுமான வாழ்க்கையை அவர் தருகிறார். நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பிரதர், நீங்கள் எதுக்கு விக்கிரக ஆராதனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை குறித்து நான் விளக்குவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். மற்ற புற மதத்தினரையோ இல்லை பிற தெய்வங்களை வணங்குகிறவர்களையோ நம்ம இங்கு குற்றப்படுத்தும்படியாகவோ அல்லது அவர்களை காயப்படுத்தும்படியாக இதை நாம் பேசவில்லை. மாறாக நாம் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறோம். தேவன் எல்லா மனிதர்களையும் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கியிருக்கிறார். அவர்களை அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார். அவங்களோட ஃபெய்த்து, அவங்களோட பிலீஃப், தே ஹாவ் தேர் ஓன். அவர்களை பற்றி நம்ம இங்கே பேசவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அவர்கள் அறியாமையினால் அப்படி செய்கிறார்கள். சீக்கிரத்தில் கர்த்தர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நாம் யாவரும் ஜெபிக்க வேண்டும். சரி, இப்போ இங்கே கிறிஸ்தவர்கள், அதாவது தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரக ஆராதனையை பின்பற்றக்கூடாது என்பது மிக முக்கியம். வேதம் முழுவதிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம், பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி, இந்த 2 காலங்களிலுமே கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால், மிகவும் ஒரு அருவருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் விக்கிரகங்களை பின்பற்றுவது அல்லது அவரை விட்டு அவருடைய ஜனங்கள் பிற தெய்வங்களை வணங்குவது. இதை கர்த்தர் வெறுக்கின்றார். நான் சொன்னது போல் நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் பதில் நம்ம ஏன் அதை செய்ய போகிறோம், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படி நீங்கள் நினைக்கலாம். நான் இதை எதற்காக பேசுகிறேன் என்றால், விக்கிரக ஆராதனை என்பது டைரெக்டாக போய் ஏதோ ஒரு ஐடல் வர்ஷிப் பண்ணுறதை பற்றி சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாய் கடைபிடித்து வந்த சில காரியங்களை நம்மளால் இன்னும் விட்டுவிட முடியாத அளவிற்கு பலரும் இருக்கின்றோம். என்னென்னா, நாள் பார்ப்பது, குறி பார்ப்பது, அஞ்சனம் பார்ப்பது, ஜோசியரை பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது என்று பாரம்பரிய கட்டுகளினால் உண்டான அந்த பழக்க வழக்கங்களை இன்னமும் பின்பற்றுகிற உண்மையான கிறிஸ்தவர்கள் கூட உண்டு. நாள் பார்ப்பதையும் நல்ல நேரம் பார்ப்பதையும் கடைபிடிக்கிற மக்கள் உண்டு. இது என்ன குறிக்குதுன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், ஆனால் இவைகளையும் எனக்கு முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம் கிறிஸ்துவை முழுவதுமாக விசுவாசிக்காமல் நம்பாமல் இந்த காரியங்களையும் நம்ம பார்க்கின்றோம். நாள் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது என்பதெல்லாம் எதை ஆதாரமாக கொண்டு பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நாம் தேவனை பின்பற்றுகிற அவருடைய ஜனங்கள், நாம் இவைகளெல்லாம் பின்பற்றக்கூடாது. இது ஒரு விக்கிரக ஆராதனையின் காரியமாகத்தான் இருக்கின்றது. ஆகையினால் அப்படிப்பட்ட காரியங்கள், இன்னும் திசை பார்ப்பது, வீட்டுக்கு வாசல் திசை பார்ப்பது, வாஸ்து பார்ப்பது. இப்போ வாஸ்து ஆஸ் லாங் as it is a science, it is okay. ஆனால் நீங்கள் எப்போ அதை ஒரு விக்கிரக ஆராதனையாக நீங்கள் கொண்டு வரும்போது அது பிரச்சனையாக இருக்கின்றது. சயின்ஸ் வேறு, ஆனால் அஞ்சனம் பார்ப்பதும், திசை பார்ப்பதும், குறி பார்ப்பதும், ராசி பார்ப்பதும் வேறு. அதனால் நம்ம அதை உள்ளே கொண்டு வந்து கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்னொரு விதமான விக்கிரக ஆராதனை என்னவென்றால் பொருளாசை. அதாவது பணத்தையும் மனிதர்களையும் தன் சொந்த குடும்பத்தையும் இயேசுவை விட அதிகமாக நேசிப்பது, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைப்பது, பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. இன்னும் ஓய்வு நாட்களில் விடுமுறை எடுத்து சபைக்கு வரலாம், ஆலயத்திற்கு போக முடியும் என்றாலும் கூட அவங்க கொடுக்குற ஓட்டிக்காக, ஓவர் டைம் காசுக்காக சபையை கத்தரை விட்டு அங்கே போவது. இதெல்லாம் ஒரு விதமான விக்கிரக ஆராதனை. கத்தரை விட்டு அவரை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து மேன்மைப்படுத்தி எதை வைக்கிறோமோ அது பிற தெய்வங்களை வணங்குவதற்கு சமமாக தான் இருக்கின்றது. அதை நாம் செய்யக்கூடாது. இந்த தவறுகளெல்லாம் அநேக கிறிஸ்தவர்கள் செய்வது உண்டு. இதையெல்லாம் விட்டு விடும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. இன்னும் ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன் இந்த விக்கிரக ஆராதனையிலே. இந்த இன்னொரு காரியம் என்னவென்றால் ஃபெஸ்டிவல். இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் ரம்தான், இந்த மாதிரி பிற மதங்களுடைய ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு செலிப்ரேஷன் மோடுக்குள்ளே போயிடுறோம். அங்கே போய் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். அவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தா இட் இஸ் நாட் டு க்ளோரிஃபை காட். கர்த்தரை உயர்த்துவதற்காக அது கிடையாது. அதை பேலன்ஸ் பண்ணி பேசுகிறவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்க இல்லையா, அவர்களை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் இது கிறிஸ்துவை தான் குறிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ரைட். என்ன சொல்கிறது, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத ஒரு காரியம், அதை நம்ம செய்யக்கூடாது. இன்னும் அந்த டைமில் போஜன பிரியம்
நமக்குள்ளே ஒரு டெம்டேஷனாக வரும், அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடணும் போல், இல்லை அவங்க கொடுக்குற ஆகாரத்தை அல்லது அவங்க கொடுக்குற கறியை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷனை பிசாசமாக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளே கிரியேட் பண்ணி வைப்பான். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏனென்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஜாதி, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று வாழ்கிற மனிதர்கள் நாம். இதை செய்யாமல் இருக்கும்போது இந்த ஏசாயா 30 அதிகாரம் 23 முதல் 25 வரை சொல்லப்பட்ட வசனங்கள், அந்த வாழ்வு வளமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கின்றது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் நன்மைகள் வராமல் இருப்பதற்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம், இந்த பாவமாக கூட இருக்கலாம். ஆகையினால் ஆராய்ந்து அவைகளை விட்டு விடும்போது, இதோ நீங்கள் நிலத்தில் விதைக்கிற விதை, 23வது வசனம் பாருங்கள். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். உங்களுடைய விதையாகிய சம்பளத்தின் மேலே கர்த்தருடைய மழை பெய்யும்போது அது ஆகாரமாய் பல மடங்கு விளையும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு அவரே மெய்யான தேவன், அவர் ஒருவரே தேவன் என்று பிடித்து கொள்ளும்போது, இன்னும் மேலும் இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள். அக்காலத்தில் உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். 25வது வசனத்தை பாருங்கள். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே, கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலேனா அதுவும் விக்கிரக ஆராதனையை தவிர்க்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் பேசுகிறது. அதை விட்டு விடும்போது என்னாகுமா, உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். அந்த ஜீவ நதி புறப்பட்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த எரேமியாவில் படிக்கும்போது தெரியும், அவர்களை பாபிலோனுக்கு அவர் அனுப்பின அடிமைகளாக, பாபிலோனுக்கு வேலைக்காரர்களாக அவர்களுடைய தேசத்திலிருந்து பிடுங்கி அங்கே அவர்களை துரத்திவிட்ட ஒரு பெரிய காரணம் என்னவென்றால், அந்த இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனையும் பிற தெய்வங்களையும் பின்பற்றினபடினால தான். அவர்கள் மனம் திரும்பின போது அவர்களை மீண்டுமாக கொண்டு வந்து திராட்சை தோட்டங்களை, நிலங்களை, வீடுகளை கொடுத்து அவர்களை மீண்டும் ஆசீர்வதித்தார், ஆலயத்தை கட்டினார். ஆகையினால் நல்லா ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொருவரும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையின் காரியங்கள் இருக்கின்றதா? அவருக்கு பிரியமில்லாமல், அவரை நம்பாமல் ஜாதகம், ஜோசியம், நாள், நேரம், திசை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து அதை நம்மிடத்திலிருந்து விளக்குவோம். இன்னும் இயேசுவையோ தேவனையோ நீங்கள் எந்த உருவப்படங்களை வைத்தோ ஆராதிக்காதீங்க. இட்ஸ் ஈக்குவல் டு ஐடல் வர்ஷிப். நம்முடைய தேவன் அவரை வந்து படங்களை வைத்து அவரை விவரிக்க முடியாது. அவர் வார்த்தையானவர், அவர் ஆவியானவர். அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையும் தயவு செய்து செய்யாதீங்க. நிச்சயமாக கர்த்தருடைய அபிரவிதமான ஆசீர்வாதம், அபண்டன்ட் பிளெஸ்ஸிங் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி உங்கள் நிலத்தின் விதை மழையினால் நனைக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஆகாரத்தின் மேலே பெருகட்டும். உங்கள் ஆடு மாடுகள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய சம்பளம், சம்பாத்தியம், தொழில் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக. God bless you. Thank you.